வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த மாதிரி நான் 3 வெரைட்டியில் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் சாம்பிராணி செஞ்சு வச்சுருக்கிறேன். இதை செய்கிறதுக்கு வெற்றிலை, மஞ்சள், வசம்பு, துளசி, திருநீற்று பச்சிலை, கற்பூரவல்லி, திப்பிலி, அரச இலை, மா இலை, வேப்பலை, வெள்ளை இருக்குது. இந்த இலைகள் எல்லாம் பறித்து காய வச்சு நான் திரிச்சு வாங்கிக்கிட்டேன். இந்த இலைகள் எல்லாமே என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய இலைகள் தான். அதனால இதை பறித்து காய வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. இந்த இலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 1 கிலோ நான் சேர்த்து வச்சுருந்தேன். அதை மிஷினில் கொடுத்து திரிச்சு வாங்கிக்கிட்டேன். இப்போ நாம் இன்ஸ்டன்ட் சாம்பிராணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த பொடியிலிருந்து கொஞ்சம் பொடியை எடுத்து அதில் தேங்காய் நார், வேப்பெண்ணெய், இலுப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், நெய், ஜவ்வாது, பன்னீர், கிராம்பு, ஏலக்காய் பொடி இதெல்லாம் கலந்து உதிரியாக இருக்கிற மாதிரி நான் தயாரித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டான பைப் இருக்கும் இல்லையா, அந்த பைப்பை தான் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பைப்புக்கு உள்ளே போகிற மாதிரி காசு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வச்சுருக்கிற பைப்புக்கு 10 காசு தான் உள்ளே போகும். அதனால நான் 10 காசு எடுத்துக்கிட்டேன். நான் இதே மாதிரி ஒரு 4-5 10 காசு எடுத்துக்கிட்டேன். அந்த பைப்பில் முதல்ல காசை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தயாரித்து வச்சுருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் காசு, அதுக்கப்புறம் பொடி, அதுக்கப்புறம் காசுன்னு நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அதை போட்டுட்டு மெதுவாக அந்த காயினை அழுத்தணும். அப்படி அழுத்தும் பொழுது நம்மளுக்கு அந்த பைப்பில் இருந்து இன்ஸ்டன்ட் சாம்பிராணி ரொம்ப அழகாக வெளிவந்துடும். இப்போ நாம் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் சாம்பிராணியில் பேக் ஃப்ளோ வேணும்னு ஆசைப்பட்டோன்னா ஒரு ஊசி எடுத்து கொஞ்சம் பெரிய துளையாக போட்டுக்கிட வேண்டியதான். இதையெல்லாம் காய வச்சோன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் சாம்பிராணி ரெடி. இனி நாம் கோன் மாடலில் இன்ஸ்டன்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, கண்ணாடி கவரை வெட்டி எடுத்துட்டு அதை இந்த பொரிகடலெல்லாம் போடுறதுக்கு மடக்கும்ல, அந்த மாதிரி மடக்கிக்கிட வேண்டியதான். அதில் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பொடியை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு விரிச்சோன்னாக்க நம்மளுக்கு கோன் மாடல் ரெடி ஆகிடும். இது செய்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப எளிதாக செஞ்சிடலாம். அதே மாதிரி குவான்டிட்டி நிறையவும் செஞ்சிடலாம், ரொம்ப ஸ்பீடாகவும் நம்ம செஞ்சிடலாம். இந்த கோன் மாடல்லையும் நமக்கு பேக் ஃப்ளோ வேணும்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா கவரில் இருந்து கோனை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாலேயே ஊசியை வச்சு அந்த தொலையை மட்டும் கொஞ்சம் பெருசாக ஆழமாக போட்டுட்டோன்னா நம்மளுக்கு கோனில் கூட பேக் ஃப்ளோ கிடச்சிருங்க. இப்போ நாம் மிச்சம் இருக்கிற பொடியில் கப் சாம்பிராணி செய்ய போகிறோம். கப் சாம்பிராணி செய்கிறதுக்கு என்கிட்ட மோல்டெல்லாம் கிடையாது. சாமிக்கு கல்கண்டு வைப்போம்ல, அந்த கிண்ணத்தை தான் நான் மோல்டாக பயன்படுத்தி இருக்கிறேன். அந்த கிண்ணத்தில் முதல்ல பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜவ்வாது பாட்டில் இருக்குது இல்லையா, அந்த பாட்டிலை வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் பொடியெல்லாம் போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு மெதுவாக அந்த ஜவ்வாது பாட்டிலை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கப் சாம்பிராணி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த கப் சாம்பிராணியை நம்ம கையிலேயே தலைகீழாக கவுத்திட்டு லேசாக அந்த கிண்ணத்தில் ஒரு தட்டு தட்டினோன்னா நம்ம கையில் அவ்வளோ அழகாக கப் சாம்பிராணி ரெடி ஆயிடும். சின்ன குழந்தைங்களெல்லாம் நீங்கள் விளையாண்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் விளையாண்டுருக்கேன். சிரட்டையில் மண் வச்சு கருப்பட்டி தட்டி விளையாடுவோம்ல, அதுதான் எனக்கு இது செய்யும் போது ஞாபகம் வந்துச்சுங்க. ஜவ்வாது பாட்டில் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த தைல பாட்டில் இருக்கும். இந்த தைல பாட்டில் வச்சு கூட நாம் இந்த கப் சாம்பிராணியை ரெடி பண்ணிடலாம். கப் சாம்பிராணியில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் நாம் கல் சாம்பிராணியை நிரப்பி வச்சிடலாம். நம்மளுக்கு கப் சாம்பிராணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை காய வச்சு நாம் பயன்படுத்த வேண்டியதான். இந்த சாம்பிராணிகளோட வாசனை எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வழக்கமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கப் சாம்பிராணி மாதிரி வாசனை வரல. ஆனால் ஒரு ஹோமம் பண்ணுனா ஒரு வீட்டில் எந்த ஒரு மனம் நிறைஞ்சி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மனம் இந்த சாம்பிராணியில் இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வீட்டில் செஞ்ச கோன் தான். பேக் ஃப்ளோ கோன் எந்த மாதிரி வருதுங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புத்தர் சிலையில் வச்சு அருவி மாதிரி அந்த புகை வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாழ்க வளமுடன்.